எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. குறிப்பாக பாகிஸ்தானுடன் எல்லையில் இருக்கக்கூடிய பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. விவரங்களை கூடுதலாக வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்போ இந்த எல்லையில் பதற்றம் தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆயத்த நிலை தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதா தகவல் அறியுது. என்ன நடக்குது, விவரமா சொல்லுங்க. கோபால், இந்தியா பாகிஸ்தான் எல்லையில ஒரு பதற்றமான ஒரு சூழல் தற்போது நிலவுகிறது. இருந்தால் கடந்த 3 நாட்களாகவே இந்த எல்லை பகுதியில தொடர்ந்து போர் தொடர்பான ஒரு நடவடிக்கைகள் தான் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நேற்று இரவு முதல் தொடர்ந்து ஏவுகணைகள் மூலமாக ஒரு அத்துமீறிய தாக்குதல்களை பாகிஸ்தான் மேற்கொண்டு வந்தது. இந்த அத்துமீறிய தாக்குதல்களால் இந்திய ராணுவம் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலான பணிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தற்போது இந்த எல்லையில் நீடிக்கக்கூடிய பதற்றத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த பகுதியில ஏற்கனவே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் முப்படை தளபதி, அந்த முப்படைகளுடைய உயர் அதிகாரிகள் ஆகியோருடான இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் பஞ்சாபில் இருக்கக்கூடிய அமிர்தசரஸ் மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் எல்லாம் வழங்கப்பட்டு வருகின்றன. வீடுகளை விட்டு யாரும் வெளியே வர வேண்டாம், கதவு ஜன்னல் ஒரே நேரம் நிற்க வேண்டாம், சைரன் சத்தம் கேட்டால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்பன போன்ற பல்வேறு அறிவுறுத்தல் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் பாகிஸ்தானிலும் பலுசிஸ்தான் போர் என்பது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழல்ல அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத் பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை அறிவித்திருக்கிறது அந்த பாகிஸ்தான் நாடு. எனவே இதன் காரணமாக தொடர்ந்து போர் புரிவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவே அச்சம் கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் அவர்கள் கருதக்கூடிய ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பதிலடியாக அவர்களுடைய ஏவுகணைகளை வழிமறித்து காட்டக்கூடிய ஒரு திறன் படைத்த வீரர்களும் அதற்கான ஒரு உபகரணங்களும் நம்மிடையே இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் அவருடைய ஒவ்வொரு முயற்சியும் முறியடிக்கப்படுகிறது. ஆனால் இந்த எல்லையில் தொடர்ந்து இந்த படத்தை நீடித்து வரக்கூடிய நிலையில காலை 10 மணிக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்திப்புல பாகிஸ்தானுக்கு இதுவரை அந்த பாகிஸ்தானுடைய எத்தனை விமானங்கள், எத்தனை ட்ரோன்கள், எத்தனை தாக்குதல்களை முறியடித்திருக்கிறோம் என்பது தொடர்பான ஒரு முழுமையான விவரங்கள் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வெளியுறவுத்துறை செயலகம் வழங்கக்கூடிய இந்த செய்தியாளர் சந்திப்புல மக்கள் வெளிநாடு பயணம் தொடர்பான அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே சுமார் 26 விமான நிலையங்கள் மூடப்பட்டு பல்வேறு பாதுகாப்புகள் என்எல்சி கமாண்டோ பாதுகாப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கொடுக்கக்கூடிய அந்த செய்தியாளர் சந்திப்புல பல்வேறு முக்கிய அம்சங்கள் இழந்ததும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒருபுறம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில முப்படையினுடைய தளபதி மற்றும் முக்கிய அதிகாரிகளோடு ஒரு ஆலோசனை நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. இதே ஒருபுறம் இருக்க பாகிஸ்தானுக்கு அடிமேல் அடி விழக்கூடிய வகையில் 3 பட்டங்களிலிருந்தும் பாகிஸ்தானுக்கு பல்வேறு தரப்பு ஒரு அடி விழுந்து வருகிறது. என்றால் இந்தியா ஒருபுறம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியடைந்த நாடு, ராணுவ கட்டமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு நாடு. தங்களுடைய ராணுவ பலத்தில் ஒரு 10% மட்டுமே பாகிஸ்தானில் தற்போது பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மறுபுறம் பிஎல்ஏ என்று சொல்லக்கூடிய பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்று சொல்லக்கூடிய அவர்கள் பாகிஸ்தானிலிருந்து விடுதலை கேட்டு சுதந்திரம் கேட்டு தொடர்ந்து போராடி வரக்கூடிய நிலையில இந்த நிலையை அவர்கள் சாதகமாக பயன்படுத்தக்கூடும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் இம்ரான்கான விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு குரல் தற்போது பாகிஸ்தானில் ஒழிக்க தொடங்கியிருக்கிறது. இந்த 3 சிக்கல்களையும் பாகிஸ்தான் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. மறுபுறம் சீனா வழங்கக்கூடிய உபகரணங்களை எல்லாம், நவீன இயந்திரங்களை எல்லாம் வைத்து போர் புரிந்து அந்த நவீன இயந்திரங்களும் குறிப்பாக இந்த ரேடார் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆர்டிஏ நேற்று தினமே இந்திய ராணுவம் தவிர்த்தறிந்திருக்கக்கூடிய நிலையில சீனாவினுடைய உபகரணங்களும் பாகிஸ்தான் பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இருப்பினும் சிறிய அளவிலான இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில பாகிஸ்தானுக்கு ஒரு அடியாக ஒரு பதிலடியை வழங்குமா இந்தியா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில போர் வேண்டாம், அமைதிக்கான வழியை தான் இந்தியா நாடுகிறது என்று தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, உள்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி இதைத்தான் சொல்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தான் இதனை எக்ஸ்பிரஸ் செய்வார், நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதற்கு பதிலடியும் இதற்கு உரிய விளைவுகளையும் பாகிஸ்தான் நிச்சயமாக சந்திக்கும் என்ற ஒரு விவரத்தையும் தொடர்ந்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில எல்லையில ஒரு பெரும் பதற்றம் என்பது அதிகரித்திருக்கிறது. நேற்று இரவு முதல் இந்த எல்ஓசி என்று சொல்லக்கூடிய லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில
முழுமையாக பிளாக் அவுட் செய்யப்பட்டிருந்தன. இந்த காலை தான் இந்த ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் உள்ளிட்ட இந்த மாநிலங்கள் எல்லாம் இந்த காலை தான் மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே கல்வி நிறுவனங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. இது போன்ற பல்வேறு சூழல்களை நாம் கருத்தில் கொண்டு பார்க்க வேண்டுமானால் தொடர்ந்து இந்த போருடைய பதற்றம் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் தான் இருக்கிறது என்று அஞ்சப்படுகிறது. அதிலும் பகல் நேரத்தில் பெரிய அளவிலான ஒரு தாக்குதல் என்பது நடத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கும். பகல் நேரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டால் அது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை ஏற்படுத்தும். பகல் நேரத்தில் அவர்களுடைய பல்வேறு தளங்களை நேற்று தினமே HQ-9 என்று சொல்லக்கூடிய ஏவுகணைகளை இயக்கும் ஒரு நவீன தளம், ஒரு தலைமையக தளம் ஒன்று சைனாவிலிருந்து வாங்கப்பட்ட ஒரு தளம் தகர்க்கப்பட்டிருந்தது. இது போன்ற ஒரு 6-7 தளங்கள் பாகிஸ்தான் வசம் இருக்கக்கூடிய நிலையில அவருடைய ரேடார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோல்வியின் காரணமாக இதனை அவர்களால் தடுக்க முடியாத ஒரு நிலைதான் ஏற்பட்டு வருகிறது. எனவே பகலில் அவர்கள் போர் புரிவது என்பது சற்று தயக்கத்தோடு அதனை எதிர்கொள்வார்கள். சிறிய அளவிலான ஆங்காங்கே சில அச்சுறுத்தல்களை அவர்கள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவம் மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுடன் சேர்ந்த பயங்கரவாதிகளும் இந்த போர்ல ஈடுபடக்கூடிய ஒரு நிலையில அவர்களை நோக்கி இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. மறுபுறம் கராச்சியில INS விக்ராந்த் மிகவும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு கப்பற்படையாக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய சக்தி வாய்ந்த ஒரு கப்பல் தான் இந்த INS விக்ராந்த். அது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது இந்திய கடற்படையிலிருந்து கராச்சி நோக்கி ஏற்கனவே தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய ஒரு சூழல்ல இந்தியா நோக்கி ஏதேனும் விமானங்களோ ஏவுகணைகளோ வந்தால் இந்த INS விக்ராந்த் நிச்சயமாக அது மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை பாகிஸ்தான் கண்டிக்கக்கூடிய வகையிலான ஏவுகணைகளை INS விக்ராந்தில் ஏறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் இருக்கிறது. ஒரு புறம் கடற்படையில முழுமையான அளவில் பீரங்கிகளோடு கடற்படை BSF அதிகாரிகளோடு தொடர்ந்து அனைத்து விதமான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், ஏற்கனவே வான்வெளியில விமானப்படை சாகசங்களை நிகழ்த்துவது போல பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு ஏவுகணைகளையும் தகர்த்தெறிவதற்குள்ள பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல இந்த போர் பதட்டம் என்பது பாகிஸ்தானுக்கானதுதான், இந்தியாவுக்கானது அல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே நோக்கம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஒரே ஒரு சாமானிய மக்கள் கூட பாதிக்கப்படக்கூடாது, அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்தியா தெளிவாக இருக்கிறது. எனவே இந்த பதற்றம் முழுமையாக பாகிஸ்தானை தான் சாரும். இந்த பதற்றத்தின் காரணமாக இன்னும் அவர்கள் எத்தனை ஏவுகணைகளை இழக்கப் போகிறார்கள், எத்தனை உயிரிழப்புகளை அவர்கள் சந்திக்கப் போகிறார்கள் என்ற ஒரு அர்த்தம் அவர்களுக்கு தான் இருக்க வேண்டும். நன்றி சிவா, அண்மை விவரங்களுக்கு நன்றி.